friends, welcome to Secret of Samaiyal. இனி வந்துட்டு சம்மர் சீசன் ஆரம்பிக்க போகுது. இனி வந்துட்டு நிறைய ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ் அதெல்லாம் நம்ம வந்துட்டு குடிக்க வேண்டியிருக்கும் இந்த சம்மர் வந்துட்டு நம்ம டேக்கிள் பண்றதுக்கு. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான். இது வந்துட்டு ஒரு ட்ரிங்க், என்னதுன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே ஸ்ட்ராபெரினா ரொம்பவே பிடிக்கும். அதுல மில்க் ஷேக்னா கேட்கவா வேணும், ரொம்பவே டேஸ்டியா தான் இருக்கும் இந்த மில்க் ஷேக். பாருங்க, ரொம்ப சூப்பரான நம்மளோட க்ரீமியான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 10 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கோங்க, அப்பதான் மில்க் ஷேக் நல்லா இருக்கும். இல்லைன்னா புளிப்பா இருக்கும் ஸ்ட்ராபெரி. இந்த மாதிரி நல்ல பழமா எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெம் பார்ட்டை வந்துட்டு நான் எல்லாத்துலேயும் வெட்டி வச்சுட்டேன். இந்த ரெண்டு மட்டும் நான் கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படியே வச்சுருக்கேன். மித்ததெல்லாம் நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கழுவிட்டு. இதுக்கு பால் வந்துட்டு நான் ஒரு 350 ml அளவுக்கு மில்க் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இது, நல்லா சில் பண்ண பால் இது. ஐஸ் கியூப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. சுகர் வந்துட்டு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறத இந்த மாதிரி சங்க்ஸாக வெட்டி போட்டுக்கலாம். அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம் முழுசா. பாருங்க, நல்ல ரெட்டிஷாக இருக்கு பாருங்க. இந்த பழம் நல்ல பழுத்து இருக்கு, நல்ல கனிஞ்ச பழம் இது. பெரிஸ்லாம் எப்போதும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால பெரிஸ்லாம் நீங்கள் எப்போ கிடைக்குதோ அப்பெல்லாம் சாப்பிடலாம். இது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு நம்ம வாங்குற ரேட்டில் தான் இருக்குது. அதனால நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராபெரிஸ்லாம். இது குட்டியாக இருக்கிறத நம்ம அப்படியே போட்டுடலாம். இது கூட நம்ம சுகர் சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு. இது கூட பால் விட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி பால் விட்டுக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, அரைச்சாச்சு. எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு பாருங்க, கலர் பிங்கா அழகா இருக்குல்ல. இப்போ இதுக்குள்ள நம்ம இந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. மீதி இருக்கிற பாலையும் விட்டுடலாம். அதில் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இன்னொரு வாட்டி நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். இப்போ இது மாதிரி லாங் கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த ட்ரிங்க் ஊற்றிடலாம். கொஞ்சம் இந்த ஸ்ட்ராபெரிஸ் அடிப்படாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும் பாருங்க. சங்க்ஸ் மாதிரி இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸ்ட்ராபெரிஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க கார்னிஷ்க்கு. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் வந்துட்டு சாக்லேட் சிரப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ராபெரி சிரப்பே விடலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அது விடலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு சாக்லேட் சிரப் வச்சு லேசாக ட்ரிசில் பண்ணி விட போகிறேன் மேலே. இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா போட்டு நம்ம வந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஈஸியான ஆனால் டெலிஷியஸான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.